கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவினுடைய என்ற இறைவாக்கு மக்களை நோக்கி இருக்கிறது. இதுவரையில் மக்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய நடத்தையும் வாழ்வும் துர்மாதிரிகையாகவும் பொதுநலனுக்கு எதிராகவும் மக்களுடைய பாதைகளுக்கு எதிராகவும் இருப்பதை சுட்டிக்காட்டிய ஆண்டவர் அவர்களை வைத்து மக்களை அவர் வழிநடத்துகிறார். அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். அவர்கள் புளிப்பு மாவை போன்றவர்கள். அவர்களுடைய தீமை கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தில் புகுந்துவிடும். எனவே நீங்கள் கடவுளை நம்புங்கள். இந்த உலகத்தில் ஆன்மாவை கொள்ளுபவனுக்காக பயப்படுங்கள். உங்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்துக்கு தள்ளுபவர்களுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் இதை சொல்லுவதன் வழியாய் கடவுள் பராமரிக்கிறார். மனிதனை நம்பியோ, பொருளை நம்பியோ, பதவியை நம்பியோ, அதிகாரத்தை நம்பியோ நீங்கள் நடைபடைந்து போய்விடாதீர்கள். மாறாக கடவுளை நம்பி போங்கள். ஏனென்றால் உங்கள் தடைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கிறது. 2 காசுக்கு 5 குருவிகளை நீங்கள் வாங்குகின்ற போது அவ்வளவு சீப்பாக மிகவும் சாதாரண ஒரு பொருளை, சாதாரண ஒரு உயிரினத்தை கூட கடவுள் மறந்து விடுவதில்லை. மாறாக உங்களை எப்படி மறப்பார்? அவர் உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார் அல்லவா? எனவே உலக மனிதர்களுக்காக, அதிகாரங்களுக்காக, அதிகாரத்தில் வாழ்வோருக்காக பயப்படாதீர்கள். உண்மையாக வாழுங்கள், நேர்மையாக வாழுங்கள். யாருக்காகவும் அஞ்சாதீர்கள், யாருக்காகவும் பயப்படாதீர்கள். கடவுள் மீது கொண்ட விசுவாசத்தில் அவர் பராமரிக்கிறார் என்ற தைரியத்தில் நடந்து போங்கள் என்று ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகிறார். எனவே நம்முடைய பாதையில் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு பயணம் செய்கிறார், அவர் என்னை ஏற்புடையவராக, கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்றிக்கொண்டே இருக்கிறார், நான் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அவருடைய அருள் என்னோடு இருக்கிறது, என்னை சூழ்ந்திருக்கிறது, அவர் என்னை காக்கிறார் என்ற ஆழமான சிந்தனையோடு நாம் நடந்து செல்வோம். இறைவன் நம்மை காப்பார். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எமது பராமரிப்பில் நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கிறது. அது விழுகின்ற ஒவ்வொரு முடியும் உமக்கு தெரியும். ஆண்டவரே, எளிய சாதாரண உயிரினங்களை கூட நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தில் இருந்தவை எவையும் ஒதுங்கி விடுவதில்லை. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள இறைவன், எங்களை காக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களோடு பயணம் செய்கிறீர். எங்கள் உள் உணர்வுகள் உமக்கு தெரியும். எங்கள் நரம்பு நாளங்கள் ஓடுகின்ற இரத்த ஓட்டங்கள் உமக்கு தெரியும். எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, முத பராமரிப்பில் நாங்கள் வாழ்நாளெல்லாம் வாழ எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.